இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் ஆடுகளுக்கான கலப்பு தீவனம் மற்றும் அடர் தீவனம் தயாரித்தல் செய்முறை விளக்கம் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஊட்டச்சத்து துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள். ஆடுகளுக்கு ஒரு கலப்பு தீவனம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இதில் 4 விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 4 விஷயத்தில் முதலாவதாக நான் சொல்ல போகிறது ஒரு அடிப்படை அறிவு. நம்மளுக்கு தீவனம் அப்படின்னா என்ன, தீவனத்தோட வகைப்பாடு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் கலப்பு தீவனம் அப்படின்னா என்ன, அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நாம் செய்ய முடியும். முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாருமே பார்த்துருப்போம் ஆடு மாடுகள் சாப்பிடக்கூடிய தீவனங்கள். அதில் காஞ்சி போய் இருக்கிறது எல்லாமே உலர் தீவனங்கள். இந்த வைக்கோல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதில் ஈரப்பதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈரப்பதத்தை அடிப்படையாக வச்சு இந்த வைக்கோல் அப்படிங்கிறது காய்ந்த உலர்ந்த தீவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கக்கூடிய புற்கள், இது எல்லாமே ஈரப்பதம் நிறைந்து இருக்கிறதுனால பசுந்தீவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்திக்கீரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுலேயும் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. அதே போல் ஆடுகள் சாப்பிடக்கூடிய சவுண்டல், அதனுடைய மர இலைகள், இது மரவகை தீவனங்களில் வரும். இந்த அகத்தி, அதுக்கப்புறம் இந்த சவுண்டல் எல்லாமே மரவகை தீவனங்களில் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கினியா புல் என்ன சொல்லக்கூடிய வளர்க்கக்கூடிய புல், இதுவும் பசுந்தீவனத்தில் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேலி மசால் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத சத்து நிறைந்த பசுந்தீவனம், இது எல்லாமே பசுந்தீவனத்தில் வரும். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காஞ்சி போயிருக்கிறதெல்லாம் உலர் தீவனம், பச்சையாக இருக்கிறதெல்லாம் பசுந்தீவனம். இது அதில் உள்ள நீர் சத்தை பொறுத்து இந்த வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த கலப்பு தீவனம் இல்லைன்னா அடர் தீவனம் அப்படிங்கிறதுல இப்போ நாம் பேசின உலர் தீவனமும் பசுந்தீவனமும் சேர்ந்து இருக்காது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அடர் தீவன கலவைக்கு தேவையான மூலப்பொருட்கள். அந்த மூலப்பொருட்களை 3ஆக வகைப்படுத்தியிருக்காங்க. தானிய வகைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சோளம், கம்பு, கேழ்வரகு, இது எல்லாமே தானிய சத்துக்கள் உள்ளது. இந்த தானிய சத்துக்கள் உள்ளது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எரிசக்தி ஆதாரங்கள் இல்லைனா மாவுச்சத்து ஆதாரங்கள்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிடும்போது ஆடு மாடுகளுக்கு மனிதர்களுக்கு கூட என்ன சத்து கிடைக்குதுன்னா எரிசக்தி கிடைக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது பார்த்தோம் அப்படின்னா தானியத்திலேருந்து வரக்கூடிய கழிவுகள். இந்த தானியத்திலேருந்து வரக்கூடிய கழிவுகளில் பார்த்திங்கன்னா முக்கியமானது தவிடு, கோதுமை தவிடாக இருக்கலாம், அரிசி தவிடாக இருக்கலாம். அந்த தவிடு எல்லாமே தானியத்திலேருந்து வரக்கூடிய கழிவுகள். இதுலேயும் எரிசக்தி இருக்குது, அது கூடவே நார்ச்சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்து ஆடு மாடுகளுக்கு ரொம்ப அவசியம். மனிதர்களுக்கும் இந்த நார் சத்து அவசியம், ஆனால் ஆடு மாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனுடைய அசையூன் வயிற்றினுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கிறதுக்கு இந்த நார்ச்சத்து அவசியம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது புரதச்சத்து நிறைந்த பிண்ணாக்கு வகைகள். இதில் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சந்தையில் பார்க்கக்கூடிய கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, சூரியகாந்தி பிண்ணாக்கு, சோயா பிண்ணாக்கு, இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள்லேருந்து எண்ணெய் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிண்ணாக்குகளும் புரத சத்து ஆதாரங்கள். ஒவ்வொரு பொருள்லேயும் ஒரு சத்து அதிகமாக இருக்குது, ஒரு சத்து குறைவாக இருக்குது. அதனால் முழு தீவனம் தயாரிக்கும் போது ஒரு பொருளை மட்டும் வச்சு நாம் தயாரிச்சிட முடியாது. முழு தீவனம் அப்படிங்கிறது ஊட்டச்சத்துக்கள் சரியான விகிதத்தில் கலந்துருக்கணும். அதுக்காக ஒவ்வொரு மூலப்பொருளையும் நாம் தரமானதாக தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் கலந்து அந்த விகிதாச்சாரத்தில் நம்ம சேர்த்து தயாரித்தா மட்டும்தான் ஒரு முழு அடர் தீவனம் நம்மளுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் தாது சத்துக்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டமின்களும் தாது உப்புகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது இருக்கக்கூடியது நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு, நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உப்பு. அந்த உப்பில் சோடியம் மற்றும் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய தாது சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாது சத்துக்களை தானுவாஸ் தாது உப்பு அப்படிங்கிற தாது உப்பு கலவையை தயாரிச்சிருக்காங்க. இந்த தாது உப்பு கலவையை சேர்க்கும்போது 22 அத்தியாவசியமான தாது சத்துக்கள் கால்நடைகளுக்கு, முக்கியமாக ஆடு மாடுகளுக்கு கிடைக்கும். இந்த தாது சத்தையும் நாம் தீவனம் தயாரிக்கும் பொழுது கண்டிப்பாக சேர்த்தாகணும். இது சேர்த்தாமல் நம்ம தீவனம் தயாரித்தோம் அப்படின்னா தாது சத்து குறைபாடு நோய்கள் ஏற்படுறதுக்கும் உயிர் சத்து குறைபாடு நோய்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது தானுவாஸ் தாது உப்பு. இது பல்கலைக்கழகத்திலிருந்து வரக்கூடிய தாது உப்பு. இந்த தாது உப்பை வாங்கி நீங்கள் அவசியம் பயன்படுத்தணும் உங்களோட தீவனத்தில். இந்த தாது சத்துக்களை சேர்க்கும்போது கால்நடைகளுக்கு எண்ணற்ற பயன்கள் இருக்குது. இனப்பெருக்கம் நல்ல முறையில் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், உற்பத்தி நல்ல முறையில் நடக்கும்,
ஒரு சத்து செரிமானம் அடைஞ்சு அது உடலுக்கு போகணும்னா இந்த தாது சத்துக்கள் மிக மிக அவசியம். இந்த அடர் தீவனம் இல்லைனா கலப்பு தீவனம் அப்படிங்கிறது இப்போ நம்ம மாவாக அரைச்சி செஞ்சோம்னா அது மாவு தீவனமாக இருக்கும். அதுவே நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்க, குச்சி குச்சியாக இருக்கும், அது குச்சி தீவனம். இந்த குச்சி குச்சியாக இருக்கக்கூடிய தீவனங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே முழு அடர் தீவனம் தான். இந்த முழு அடர் தீவனத்தில் இது எல்லாமே கலந்துருக்கும். இதை நீங்கள் அடிப்படையாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி தீவனம் அப்படிங்கிறது வளரக்கூடிய ஆடுகளுக்கும் குட்டிகளுக்குமான ஒரு தீவனம். இப்போ நான் 100 கிலோவுக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற நான் விஷயத்த சொல்கிறேன். இந்த தானியங்கள் மக்காச்சோளம், இந்த மக்காச்சோளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 55 கிலோ, 100 கிலோவுக்கு 55 கிலோ மக்காச்சோளம். முழுசாக இருக்கக்கூடாது, குருணையாக அரைத்த மக்காச்சோளத்தை நம்ம எடுத்துக்கணும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பின்னாக்கு, கடலை பின்னாக்கு. இப்போ நான் உங்களுக்கு மாதிரி கலவை செய்கிறதுக்கு கடலை பின்னாக்கு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன பின்னாக்கு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டு விரிவாக்க மையத்தை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா எவ்வளோ சேர்த்தலாம் அந்த தீவனத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கடலை புண்ணாக்கு எடுத்துருக்கிறதுனால இது 100 கிலோ தீவனத்துக்கு 30 கிலோ அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கணும். இப்போ 10 கிலோ தீவனம் அப்படின்னா 3 கிலோ எடுத்தால் போதும். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிடு. இந்த தவிடு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முழு தீவனத்தில் 10 கிலோவாக இருந்தால் 1.7 கிலோ, 100 கிலோவாக இருந்தால் 17 கிலோ நம்ம தவிடு எடுக்கணும். இந்த தவிடையும் நாம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு தேவையான தாது சத்துக்கள். இந்த தாது சத்துக்களுக்கு உப்பு அவசியம். அதுக்கடுத்து தாது உப்பு கலவை. இதில் 22 தாது உப்புகள் இருக்குது. அந்த 22 தாது உப்புகளுடைய கலவை. 100 கிலோ தீவனத்துக்கு 2 கிலோ தாது சத்துக்களை சேர்த்தணும். 1 கிலோ சமையல் உப்பு, அயோடின் கலந்த சமையல் உப்பு, தூள் உப்பாக இருந்ததுன்னா நல்லது. அந்த உப்பை நம்ம சேர்த்தணும். 100 கிலோ தீவனத்துக்கு 1 கிலோ. 10 கிலோவாக இருந்தால் 100 கிராம் இந்த தூள் உப்பு, 200 கிராம் இந்த தாது சத்துக்கள். கலப்பு தீவனம் தயாரிக்கிறதுக்கு தேவையான 100 கிராம் உப்பையும் 200 கிராம் தாது உப்பு கலவையையும் 10 கிலோ தீவனத்துக்கு எடுத்து வச்சாச்சு. இது போலவே என்ன பண்ணியிருக்கோன்னா அரைச்ச மக்காச்சோள மாவு 10 கிலோ தீவனத்துக்கு 5.5 கிலோ. குருணையாக அரைக்கணும். இந்த மக்காச்சோள மாவை குருணையாக அரைக்கணும். சப்பாத்திக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. குருணையாக அரைச்சோம்னா நல்லதாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாக்கு, கடலை பின்னாக்கு. இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம தேவையான அளவு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது தீவனத்துக்கு, முழு தீவனத்துக்கு தேவையான தவிடு, இதையும் எடுத்து வச்சாச்சு. இந்த உப்பு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த தாது உப்பு, இது ரெண்டையும் எடுத்து ஏற்கனவே நம்ம வெயிட் போட்டு வச்சுருக்கோம் 10 கிலோ தீவனத்துக்கு இல்லைனா 100 கிலோ தீவனத்துக்கு. அந்த பொருளில் இருந்து மக்காச்சோள மாவையோ இல்லை பின்னாக்கையோ, அப்படி இல்லை அப்படின்னா தவிடையோ, ஒரு குறிப்பிட்ட அளவு, எடை பற்றி கவலை கிடையாது, அதுலேருந்து தான் எடுக்கிறோம். அந்த 10 கிலோ தீவனத்துக்கோ 100 கிலோ தீவனத்துக்கோ வெயிட் போட்ட வச்சதுலேருந்து எடுக்கிறோம். அதுலேருந்து எடுத்து ஒரு கலவையை நம்ம தயாரிக்கணும். அந்த கலவைக்கு பேர் முன் கலவை. முழு தீவனத்துக்கான கலவை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறதுனால இதுக்கு பேர் முன் கலவை. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எடை போட்டு வச்சுருக்கிறதுலேருந்து தவிடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோள மாவு, இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன். இது கூட என்ன செய்கிறேன்னா நம்ம எடை போட்டு வச்சுருக்க உப்பு, அதுக்கப்புறம் தாது உப்பு, இது ரெண்டையும் கொட்டி கலந்துக்கிறேன். இது எதுக்காக செய்கிறேன் அப்படின்னா தீவனத்தில் 10 கிலோ தீவனமாக இருந்தாலும் சரி, 100 கிலோ தீவனமாக இருந்தாலும் சரி, இப்படி நீங்கள் கையாலே கலந்துக்கலாம். என்ன செய்யணும்னா வேறுபாடு இல்லாத அளவுக்கு இதை கலந்து முடிக்கணும். தனித்தனியாக தெரியக்கூடாது. எப்படி தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கும்போது நம்ம கலந்த மக்காச்சோளமோ நம்ம கலந்த தவிடும் தனியாக தெரியக்கூடாது. அதுபோல் கலந்து வச்சுக்கிறீங்க. முழு அடர் தீவனம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முன்கலவையை நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம முன்கலவையை தயார் செஞ்சுட்டோம். அடுத்த அடர் தீவனம் எப்படி நம்ம கலக்கிறது? இப்போ நம்ம குறுகிய அளவில் ஆடு வச்சுருக்கோம், 5 ஆடு 10 ஆடு தான் வச்சுருக்கோம். நம்ம 100 கிலோ அந்த மாதிரிலாம் தயாரிக்க முடியாது. அதுக்காக தான் 10 கிலோ எடுத்து எப்படி தயாரிக்கிறதுன்றதை நம்ம மாதிரியை காட்ட போகிறோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்தையும் 3 பாகமாக பிரிச்சிடுறீங்க. இந்த மக்காச்சோளத்தை 3 பாகமாக பிரிச்சிடுறீங்க. இந்த கடலை பின்னாக்க 3 பாகமாக பிரிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் தவிடை 3 பாகமாக பிரிச்சிடுறீங்க. இந்த முன்கலவையும் 3 பாகமாக பிரிச்சிருங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூலப்பொருட்களை நம்ம கொட்டி கலக்கிறது. அதுதான் அடுத்த செயல்முறை விளக்கம். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மக்காச்சோளம் இதுதான் இருக்கிறதுலேயே அதிகமான அளவு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதியில் போட்டுடணும். இப்படி பரப்பி விட்டுறணும். 3 பங்கு மக்காச்சோளத்தை அதில் 1 பங்கை இப்படி பரப்பி விட்டுறணும். பரப்பி விட்டதுக்கப்புறமா
முன்கலவை நம்ம கலந்து வச்சுருக்க முன்கலவையை ஒரே சீராக தூவி விட்டுறோம். ஒரு பகுதி முன்கலவை, நம்ம 3 பார்ட்டு பிரித்து வச்சுருக்கோம், அதில் ஒரு பகுதி முன்கலவையை போட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடை போட்டு வச்சுருக்கக்கூடிய பின்னாக்கு, அந்த பின்னாக்கில் 3 பகுதியில் ஒரு பகுதி, எடை சரிசமமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தோராயமாக நீங்கள் என்ன செய்யுங்க, 3 பகுதியாக பிரிச்சுருங்க. அதில் ஒரு பகுதி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இதில் கலந்துட்டோம். இப்போ என்ன செய்கிறோம், அதை கலந்த உடனே பரப்பி விட்டுறணும். அதுக்கு அடுத்தது முன்கலவையினுடைய இன்னொரு பகுதி, மொத்தம் 3 பகுதியில் 2வது பகுதி, அதையும் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வச்சுருக்கக்கூடிய தவிடு, அதனுடைய ஒரு பகுதி 3ஆக பிரித்து வச்சுருக்கிறதுல ஒரு பகுதியை நாம் போட்டுடணும். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் கலந்து வச்சுருக்க முன்கலவை, அந்த முன்கலவையை நாம் திரும்பி இது மேலே தூவி விட்டுறணும். மக்காச்சோள மாவு, அதனுடைய ஒரு பகுதி திரும்பியும் போட்டு கலந்து விட்டுறணும். இதுக்கு அடுத்தது ஒரு பகுதி முன்கலவை, இதையும் பரப்பி விட்டுறணும் போட்டுட்டு. இதற்கு அடுத்தபடியாக பின்னாக்கு இருக்குது, அந்த பின்னாக்கோட ஒரு பகுதி. இந்த கோபுர வடிவில் இருக்கிற ஒரு விஷயத்தை கையாலேயே கலந்து பரவலாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மூலையிலேருந்து கலக்க ஆரம்பித்து இன்னொரு மூளை வரைக்கும் கையால் கலந்துக்கிட்டே போங்க. இந்த மாதிரி கையால் கலந்துக்கிட்டே போயிட்டு ஒரு முறை கலந்து முடித்ததுக்கப்புறமா எல்லா தீவனத்தையும் 2வது முறை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் கோபுரமாக்கணும், இல்லைன்னா கூம்பாக்கணும். திரும்ப அடுத்த பக்கத்தில் இருந்து கலந்துக்கிட்டே போகிறீங்க. திரும்பவும் கலந்ததை கூம்பா திரும்பி மாற்றணும். இப்போ 3 முறை இந்த மாதிரி கூம்பாக்கி கலைச்சிட்டிங்க அப்படின்னா அறிவியல் ரீதியாக அந்த தீவனம் முழுசாக கலந்துருக்கும் அப்படின்றது அடிப்படை. இந்த மாதிரி 3 டைம் கூம்பாக்கி 3 டைம் கலைச்சிடணும். அந்த மாதிரி கலந்த ஒரு தீவனம் முழுசாக எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சத்து இன்னொரு சத்தை பிரிக்க முடியாத அளவுக்கு மூலப்பொருட்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த தீவனத்தினுடைய ஒரு பிடியிலையும் எல்லா வகையான மூலப்பொருளும் கலந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா வகையான ஊட்டச்சத்தும் ஒரு ஆடு சாப்பிடும்போது அதுக்கு கிடைக்கும். இதுதான் கலப்பு தீவனம் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. நம்ம தயாரித்த கலப்பு தீவனத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி மரப்பலகை உள்ள அமைப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட தீவனம் சீக்கிரம் கெட்டு போகாது, ஈரப்பதம் சரியாக வராது. நல்ல முறையில் உங்கள் தீவனத்தை 15 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். செவுத்து விட்டு தள்ளி வச்சுருக்கணும், தரையில் டைரெக்டாக பட்டிருக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்கள் தீவனத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கால்நடைகளுக்கு நல்ல வருமானத்தை பெறுங்க. சத்தான தீவனத்தை கால்நடைகளுக்கு கொடுங்க. சத்தான தீவனம் கொடுத்தா தான் உற்பத்தி நல்ல முறையில் நடக்கும். சின்ன விவசாயிகள் இந்த மாதிரி மெஷினெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் கையாலேயே அந்த தீவனத்தை நம்ம கலந்து காமிச்சோம். உங்களுக்கு வருமானம் நல்ல முறையில் இருக்குது, நீங்கள் ஒரு மிஷினரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, நிறைய தீவனத்தை நீங்களே தயாரிச்சிக்கணும்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி ஒரு மிஷினரி நீங்கள் வாங்கிக்கலாம். தீவன ஆலையை நீங்களே உங்களுக்கு தேவையான முறையில் எவ்வளோ தீவனம் அரைக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோன்னா கையால் எதையுமே நீங்கள் எடுக்க தேவையில்லை. அளவு எல்லாத்தையும் வெயிட்டு போட்டு அதில் கொட்டிட்டீங்க அப்படின்னா மோட்ரு போட்டோடனே நீங்கள் போட்ட மக்காச்சோளம், புண்ணாக்கு, அதுக்கப்புறம் தவிடு எல்லாமே அந்த இடத்துக்கு போயிடும். இது அறவை நடக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு போனோடனே எல்லா பொருளும் அரைச்சிடும். அரைச்ச பொருள் நேராக எங்கே வந்துடும்னா மிக்சருக்கு வந்துடும். இப்போ நம்ம கையால் ரொம்ப சிரமப்பட்டு கலக்கிறோம், அந்த மாதிரி செய்யாமல் இந்த மிக்சருக்கு வந்தவுடனே என்ன பண்ணுன்னா அந்த 100 கிலோ தீவனமும் அப்படியே கலந்து ஒரு 7 நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான தீவனத்தை நீங்கள் பிடிச்சிக்க முடியும். என்கிட்ட பொருளாதார வசதி இருக்குது, என்னால் அதிகப்படியான தீவனம் தயாரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மிஷினரி கூட போய்க்கலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் சுரேஷ் அவர்களை 098 40 78 26 23 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.